இந்த பிளானில் ஈஸ்ட் ஃபேஸிங் 2 பெட்ரூம் ஹவுஸ் பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸில் போர்ட்டிகோ ஒட்டி நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர்வெல் போடுற மாதிரி ஆஸ் பர் வாஸ்து. அப்புறம் சிட்அவுட்லேருந்து ஹால் 16x11. ஃப்ரண்டில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் 10x10. அதை ஒட்டியே கிச்சனுக்கு அட்டாச்சாக ஒரு ஸ்டோர் ரூமாக 4x5 இருக்குது. ஹால்லேருந்து டைனிங் ஒரு ஆர்ச் ஓப்பனிங் போட்டு 10x11 இருக்குது. டைனிங்லேருந்து பின்பக்கம் சவுத் வெஸ்ட் கார்னருக்கு 10x16 பெரிய பெட்ரூம். அந்த டாய்லெட்டை அந்த கார்னருக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால பெட்ரூமை அந்த பக்கமாக வச்சுட்டு அதுக்குண்டான அட்டாச் டாய்லெட் இந்த பக்கம் யூட்டிலிட்டி பேசேஜ் பக்கம் வச்சுருக்கு. அந்த டாய்லெட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி இருக்குது. மிரர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஹாலில் இருந்து ஒரு 3 அடி ஒய்டு பேசேஜ் போட்டு பேக்கேடு போகிறதுக்கும் டோர் இருக்குது. இன்னொரு பெட்ரூம் அந்த பேக்கேடு போகிற அந்த பேசேஜில் 10x10 பெட்ரூமு. அதுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுக்காம அந்த பேசேஜில் போய் பாத்ரூம் தனியாகவும் டாய்லெட் தனியாகவும் போட்டிருக்குது. ஹாலில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், பெட்ரூமில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நார்த் வெஸ்ட்டுங்கிறதுனால அங்கே பாத்ரூம் இருக்கலாம், டாய்லெட் இருக்க வேண்டாம் அப்படின்னு அந்த டாய்லெட்டை நகட்டி போட்டிருக்கு. இது 2 பெட்ரூம் அப்படிங்கிறதுனால 1800 ஸ்கொயர் ஃபீட்டு பிளிந்த் ஏரியா. போர்ட்டிகோவோட ஏரியா 250 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதுதான் ஈஸ்ட் ஃபேஸிங்கு. அந்த நார்த் வெஸ்ட் கார்னரில் செப்டி டேங்க் போட்டுக்கணும். இது ஆக்சுவலாக இந்த பெட்ரூமை ஒட்டி ஒரு 4 அடி இருக்க மாதிரி வச்சுட்டு பின்பக்கம் ஒரு 10 அடி காம்பவுண்ட் வால்லேருந்து வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 4 அடி, அதாவது சவுத் சைடு 4 அடி, அதே சமயத்தில் நார்த் சைடு கொஞ்சம் கூடுதலாக 4 அடியை விட கொஞ்சம் கூடுதலாக அந்த மாதிரி வச்சுருக்குது. ஃப்ரண்ட்லேயும் அதேமாதிரி 10 அடி. இது பொதுவாக எல்லா பிளானுமே 60x40 பிளாட், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் போட்டிருக்கு.